சிறகடிக்க ஆசை சீரியல்ல சீதாவுமே அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அம்மா, இன்னைக்கு நான் ஹாஸ்பிடலுக்கு ரொம்பவே சீக்கிரமா போகணும். ஒரு டிராஃபிக் போலீஸோட அம்மா வந்து இங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இல்லாததுனால அவங்க என்கிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் போகணுமா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சீதா வேக வேகமா கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்டா அவங்க அம்மாவுமே சரிம்மா விடு, அவங்க உடம்பு குணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியம்மன் கோவில்ல இருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து இங்க சீதா கிட்ட கொடுத்து விடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி சீதாவுமே இந்த பக்கம் வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட அம்மாவையுமே ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கொடுத்து விட்ட அந்த விபூதியை அவங்களுக்கு வச்சு விட்டு விடுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அக்கறையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இத பார்த்துட்டு இருக்கிற அந்த அருணோட அம்மாவுமே இந்த பக்கம் வந்து சீதா மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. அதனால அவங்களுமே சீதா கிட்ட சீதா அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப சீதாவும் லைட்டா சேட் ஆயிட்டு, எனக்கு அப்பா கிடையாதுங்கம்மா, எனக்கு அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க அந்த அருணோட அம்மாவுமே உங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், நான் வந்து நர்சிங் கோர்ஸ் முடிச்சிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இத கேட்ட உடனே இங்க அருணோட அம்மாவுமே உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாம்மா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப சீதாவுமே இல்லம்மா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஏன்னா எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. பட் ஆனா நான் ஒரு அக்ரிமெண்ட் மனசுல வச்சிருக்கேன், நான் சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாம் அவர் ஓகே சொன்னாதான் நான் அவள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கல்யாணத்தை நான் தட்டி கழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இத கேட்ட உடனே அருணோவோட அம்மாவுமே அது என்னம்மா கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் சீதாவுமே எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எனக்கு எப்பவுமே நான் சம்பாதிக்கிற பணத்துல எங்க அம்மாக்கு நான் ஒரு பங்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் எப்ப சம்பாதிச்சாலும் சரி எங்க அம்மாவுக்கு ஒரு பங்கு கொடுப்பேன். அதுதான் என்னோட முக்கியமான அக்ரிமெண்ட். அதுக்கு எந்த அம்மா மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாலோ அந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்காகத்தான் எங்க அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த அக்ரிமெண்ட் ஒத்துப்போனா மட்டும்தான் நான் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரியும் இங்க சீதா அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இந்த பக்கம் சீதாவோட நல்ல மனசை புரிஞ்சுகிட்ட அருணோட அம்மாவும் பரவாயில்லைம்மா, உண்மையிலுமே உனக்கு ஒரு நல்ல மனசு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்ட சீதாவுமே இல்லம்மா, நான் இந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கான காரணமே எங்க அக்காவும் மாமாவும் தான். அவங்க தான் எனக்கு எல்லா விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட படிப்பெல்லாம் விட்டுட்டு கூட அவ எங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கா. அவள் லைஃப் ஃபுல்லா எங்களுக்காக நிறைய வந்து தியாகம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி எங்க மீனாவை பத்தி சீதாவுமே ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இத பார்த்துட்டு இருக்கிற அருணோட அம்மாவுக்குமே ஒரு நல்ல குடும்பத்துல இந்த ஒரு நல்ல பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காளே, பேசாம இவள் நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிட்டா. என்ன நம்ம பையன்தான் ரொம்ப கோபக்காரனா இருக்கான், எந்த விஷயத்திலையும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவன் இஷ்டத்துக்கு நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, பேசாம நம்ம சீதாவை பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க சீதா கிட்ட கேக்குறாங்க. இங்க பாருமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா நான் மிஸ் பண்ண விரும்பல, அதனால நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே சீதா இருந்துகிட்டு, இல்ல, நீங்க சொன்ன உடனே என்னால சமாதிக்க முடியாது, ஏன்னா என் லைஃப்ல எல்லாத்தையுமே பார்த்து எனக்காக பண்ணி கொடுக்கிறது எங்க அக்காவும் மாமாவும் தான், அவங்க சொல்லணும், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏதா இருந்தாலும் நான் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சீதா ஒரே இடையா பேசி முடிச்சிடுறாங்க. இத கேட்ட உடனே இங்க அருணோட அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்லை, இந்த பொண்ணு பாரு வீட்டுக்கு கட்டுப்பட்டு எந்த அளவுக்கு அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க சீதாக்குமே கால் வருது. இங்க மீனா வந்து அந்த ஹாஸ்பிடல் வாசல்ல நின்னுகிட்டு, மீனா அம்மா சொன்னாங்க, யாருக்கோ உடம்பு தெரியலன்னு சொல்லி நீ பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் வந்தேன், இங்க தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா மீனாவும் அங்க பார்க்க வராங்க. அப்ப கரெக்டா வாக்கா உள்ள வாக்கா அப்படின்ற மாதிரி எங்க சீதாவுமே மீனாவை உள்ள கூப்பிட்டுட்டு வராங்க. அப்ப மீனா அங்க உள்ள வந்த உடனே உடம்பெல்லாம் பரவாயில்லையா அம்மா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுமே நீங்க தான் மீனாவாம்மா,
உங்க தங்கச்சிய நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. உண்மையா சொல்லப்போனா உங்க தங்கச்சி உங்கள பத்தி ரொம்பவே பெருமையா யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சிக்காக நீங்க என்னென்ன விஷயமெல்லாம் பார்த்து செய்றீங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி, இங்க அருணோட அம்மாவுமே இங்க சீதாவ பத்தியும் மீனாவ பத்தியும் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆனா இத கேட்ட மீனாவுமே இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும். மத்தபடி நானா எதுவும் ரொம்ப பெருசா எல்லாம் பண்றது இல்லம்மா. எல்லாருக்கும் இதுதான் சீதா. ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எப்பவுமே யாரும் கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாள். அதனால தான் நீங்க கஷ்டப்படுறத கூட விரும்பாம உங்க கூட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க சீதாவை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப உடனே அருணாவோட அம்மாவும் இருந்துகிட்டு உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாம். மாமா, என் மனசுல அந்த ஆசை. ஆனா அந்த ஆசைய நான் ஆல்ரெடி சீதா கிட்ட கேட்டுட்டேன். ஆனா அவ சொல்லிட்டா, எங்க அக்கா மாமா முடிவெடுக்காம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி எங்க அருணோட அம்மாவுமே என் பையனுக்கு நான் வந்து வரேன்னு பார்த்துட்டு இருக்கேன்மா. அதே நேரம் அந்த டைம்ல தான் நான் இங்க சீதாவை மீட் பண்ணேன். சீதா உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு. இவ எங்க குடும்பத்துக்கு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சீதாவை நீங்க என் பையனுக்கு கட்டிக் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி எங்க மீனா கிட்ட கேக்குறாங்க. அப்ப மீனாவுமே இல்லம்மா, அத நான் என்னால முடிவு பண்ண முடியாது. என் வீட்டுக்காரர், எங்க அம்மா இருக்காங்க. எல்லார்கிட்டயும் பேசிதான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. இத கேட்ட உடனே பேசாம உங்க வீட்டுக்காரர் எனக்காக கால் பண்ணி கூப்பிடுங்களேன். அவர்கிட்ட நான் பேசி பார்க்கிறேன். அவர் ஓகே அப்படின்னா அடுத்தபடியா அவங்க அம்மா கிட்ட போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கு ஏத்த மாதிரி இங்க மீனாவுமே டைரக்டா முத்துக்கு கால் பண்ணி, முத்து, இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்க கொஞ்சம் வாங்க. அந்த அம்மா வந்து சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கேக்குறாங்க. நீங்க வந்து பேசிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவுமே முத்துவ கால் பண்ணி வர வைக்கிறாங்க.